வீட்டில் பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு லெமன் ட்ரீ தான் இது வாசலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருந்ததை நான் வீடியோவில் போட்டிருந்தேன் பாருங்கள். அதில் 2 பேர்டு அழகாக வளர்ந்ததுக்கப்புறம் அதுங்க பறந்து போச்சு. அந்த முட்டையை கூட நான் பார்த்தேன். இப்போ ஒரு பேர்ட் வந்து இங்கே கூடு வச்சுருக்கு. அதில் எத்தனை முட்டை இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த பேர்ட் வந்து அங்கேயே உட்காந்துட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இது செம்ம முள்ளாக இருக்கும். அது உள்ளே வந்து நம்ம கை விட்டு கூட லெமன் பறிக்கவே முடியாது. பார்த்தாலே தெரியும், முள் ஷார்ப்பாக இருக்கும், நல்லாவே குத்தும். ஆனால் அந்த பேர்டு எப்படி தான் உள்ளே போகுது, எப்படி தான் வருதுன்னு தெரில. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆள் காணாமல் போயிடும். நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்முன்னு அது பாட்டு உட்காந்துட்ருக்கேன். அந்த கூட்டில் வந்து அது முட்டை இப்போ தான் வச்சுருக்கு கூடு கட்டி. அதனால் எப்போவுமே அது பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கும். ஒரு டைம் எப்போவுமே கூட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம். அந்த கூடு பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கூட்டில் உட்காந்து அடை காத்துட்டே இருக்கும். அதுக்குமே அது குழந்தைங்கள வந்து பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கும். சிட்டுக்குருவினா ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா? இந்த குருவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நானும் போய் சுற்றி சுற்றி பார்க்குறேன். இது எந்த வழியாக வரும், எந்த வழியாக வெளியே போகும்னு பார்க்குறேன். இதில் குட்டியாக எத்தனை பேர்ட்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன்.